ஹாய் வணக்கம் அண்ட் வெல்கம் டு சமைக்கலாம் வாங்க. இன்னைக்கு பிஸ்தா ஐஸ்கிரீம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இது ரொம்பவே மிருதுவாக டேஸ்டியாகவும் ஹெல்த்தியாகவும் இருக்கும். உங்கள் குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். இதுக்கு தேவையான பொருட்கள்: ஒரு 1/4 கப் பிஸ்தா எடுத்திருக்கேன். இதை ஃபஸ்ட்டு தோல் உரிச்சுக்கலாம். இந்த ப்ராசஸ் பேர் பிளான்ச்சிங். ஒரு சின்ன பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி அதை கொதிக்க வச்சுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அதில் பிஸ்தா போட்டு கொஞ்சம் ஊற வச்சிங்கன்னா அதில் உள்ள தோலெல்லாம் நம்ம ஈஸியாக ரிமூவ் பண்ணிக்கலாம். ஒரு 2 நிமிஷம் சுடு தண்ணியில் இருந்தால் போதும். இந்த தோலெல்லாம் ஈஸியாக உலர்ந்து வந்துடும். ஒரு கிச்சன் டவலில் போட்டு இப்படி நல்லா ரப் பண்ணிங்கன்னா, கொஞ்சம் அழுத்தமாக எடுத்திங்கன்னா இந்த தோலெல்லாம் ஈஸியாகவே வந்துடும். ஸோ இந்த ரிமூவ் பண்ணியிருக்கிற பிஸ்தாலாம் இப்படி எடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா கொரன்னு அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி 1 கப் ஹெவி விப்பிங் க்ரீம் எடுத்திருக்கேன். 3/4 கப் கண்டென்ஸ்ட் மில்க். இதை நான் வீட்டில் செஞ்சது தான். இதோட லிங்க் வேணும்னா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போடுறேன். இதை நீங்கள் கடையில் உள்ளது கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதை பிளான்ச் பண்ணி வச்ச பிஸ்தா நம்ம மிக்சியில் அரைச்சது. இது பொடியாக நறுக்கின பிஸ்தா, ஆப்ஷனல் தான். இது நீங்கள் எந்த பாத்திரத்தில் ஐஸ்கிரீம் செய்ய போகிறீங்களோ அந்த பாத்திரத்தையும் இந்த ஹேண்ட் மிக்சரோட பிளேட்ஸையும் ஃப்ரீசரில் ஒரு 10 மினிட்ஸ் ஃப்ரீஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்ல சில்லாக இருக்கும். இந்த ஹெவி விப்பிங் க்ரீம் 1 கப் யூஸ் பண்ணிக்கலாம். இதையும் நான் ஃப்ரீசரில் ஒரு 10 மினிட்ஸ் வச்சுருந்தேன். ஸோ ரொம்ப நேரம் வச்சிங்கன்னா அதுவும் ஃப்ரீஸ் ஆகிடும். பட் அதை கவனமாக வச்சுக்கோங்க. உங்களுக்கு எல்லா இன்க்ரீடியண்ட்டுமே இப்படி கூலாக இருந்துச்சுன்னா அது உங்களுக்கு சீக்கிரமாக ரூம் டெம்பரேச்சர் வராமல் இருக்கும். அதுக்காக தான் எல்லாமே ஒரு 10 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் ஃப்ரீசரில் வச்சுக்கலாம். இந்த க்ரீம் இப்படி விஸ்க் பண்ணும்போது லைட்டாக திக்காக பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஸ்டாப் பண்ணிடுங்க. இந்த அளவுக்கு திக்னஸ் வந்த உடனே அதை ஸ்டாப் பண்ணிக்கோங்க. இப்போ இதெல்லாம் மீதி இன்க்ரீடியன்ட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இதை நான் வீட்டில் செஞ்ச கண்டென்ஸ்ட் மில்க் தான், ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது. ஸோ இது வேணும்னா நீங்கள் வீட்லேயே செஞ்சுக்கலாம், ப்ரிசர்வேட்டிவ்ஸ் எதுவும் இல்லாமல். இது ஒரு 1/2 அன் ஹவர் இல்லை 45 மினிட்ஸில் உங்களுக்கு இந்த அளவுக்கு ஸ்மூத்தான கண்டென்ஸ் மில்க் ரெடி ஆகிடும். ஸோ இதை சேர்த்து ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதோட நம்ம பிளான்ச் பண்ணி வச்ச பிஸ்தா, அதாவது சுடு தண்ணியில் போட்டு தோல் உரிச்சிட்டு அதை மிக்சியில் கொரன்னு அரைச்ச பிஸ்தா இது. அதுதான் உங்களுக்கு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். உங்ககிட்ட பிஸ்தா எசன்ஸ் இருந்துச்சுன்னா அதுவும் ஒரு 2 to 3 ட்ராப்ஸ் விட்டுக்கலாம். அதோட நான் ஒரு 3 ட்ராப்ஸ் ஃபுட் கலர் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபுட் கலர்ன்றது ஆப்ஷனல் தான். நீங்கள் ஏதாவது பார்ட்டிஸ்க்கு செய்யும்போது நீங்கள் ஃபுட் கலர் யூஸ் பண்ணிக்கோங்க. சும்மா வீட்டில் இருக்கும்போது செஞ்சிங்கன்னா கிட்ஸ்க்கு இந்த ஃபுட் கலர் கொடுக்காதீங்க. அதையும் நல்லா ஸ்டிஃப் பீக்ஸ் வர வரைக்கும் விஸ்க் பண்ணிக்கோங்க. ரொம்ப நேரம் விஸ்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வெண்ணெயோட டேஸ்ட் வந்துடும். ஸோ அது அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. ஸோ இந்த அளவுக்கு திக்னஸ் இருந்தால் போதும். ஸோ இந்த சைடெல்லாம் நல்லா ஸ்க்ரேப் பண்ணி விட்டுட்டு இன்னொரு வாட்டி லைட்டாக நான் விஸ்க் பண்ணிக்கிறேன். ஸோ இதுதான் இதோட கன்சிஸ்டன்சி. ஸோ ஜஸ்ட் ஒரு 10 செகண்ட்ஸ் இப்படி விஸ்க் பண்ணி லாஸ்ட்டில் விட்டுக்கோங்க. தட்ஸ் இட். ஸோ நம்ம ஐஸ்கிரீம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு கிளாஸ் கண்டெய்னரில் நான் இதை ஊற்றி வைக்கிறேன். உங்ககிட்ட ஏதாவது ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னர் இருந்துச்சுன்னா ஏர்டைட் கண்டெய்னரில் நீங்கள் இந்த ஐஸ்கிரீம் மிக்சரை ஊற்றி வச்சிட்டிங்கன்னா காற்று போகாமல் இருக்கணும். மெயின் திங் அதுதான். உங்களுக்கு அதில் ஃப்ரீசரில் வச்சு கூட உங்களுக்கு அந்த பாக்ஸில் காற்று போச்சுன்னா உங்களுக்கு ஐஸ் கிறிஸ்டல்ஸ் ஃபார்ம் ஆகிடும். ஸோ அதனால தான் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் யூஸ் பண்ணணும். அதோட இந்த சாப் பண்ணி வச்ச பிஸ்தா வேணும்னா நீங்கள் போட்டுக்கலாம். இதை போடாமலே கூட நல்லா தான் இருக்கும். ஸோ ஒரு ஸ்பூனை வச்சு இப்படியே அழுத்திட்டிங்கன்னா அது நல்லா அதில் செட் ஆகிடும். ஸோ இது ஃப்ரீசரில் ஓவர் நைட் வச்சுக்கலாம், இல்லை அட்லீஸ்ட் ஒரு 6 மணி நேரம் ஃப்ரீசரில் வச்சிங்கன்னா கூட செட் ஆகிடும். ஸோ நான் ஒரு 8லேருந்து 10 மணி நேரம் கழித்து இதை நான் ஓவர் நைட் ஃப்ரீஸ் பண்ணி எடுத்திருக்கேன்.
ஸோ இது நம்மளோட ஐஸ்கிரீம் நல்லா செட் ஆயிடுச்சு. நம்ம எந்த கரண்டியோ இல்லை ஸ்கூப்போ நல்லா சுடு தண்ணியில் போட்டு ஒரு வாட்டி தொடச்சி எடுத்துக்கலாம். அப்போ நம்மளுக்கு அந்த ஐஸ்கிரீம் அந்த கரண்டியில் ஒட்டாமல் வரும். உங்களுக்கு அப்படி ஐஸ்கிரீம் டைட்டாக இருந்துச்சுன்னா ஒரு 10 minutes அப்படியே ரூம் டெம்பரேச்சரில் விட்டிங்கன்னா நல்லா உங்களுக்கு உருண்டையாக வந்துடும். ஸோ இப்போ நம்ம பிஸ்தா ஐஸ்கிரீம் ரெடி ஆயிடுச்சு. பார்க்கவே ரொம்ப அருமையாக இருக்குது. ஸோ இது மேலே பிஸ்தா பவுடரோ இல்லை பிஸ்தா நட்ஸோ சாப்டு நட்ஸ் ஏதாவது போட்டு இதை டெக்கரேட் பண்ணிக்கலாம். நன்றி.